எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பெங்களூர் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஜெனிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் தம் பண்ணி பண்ணுறச்சா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெங்களூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3/4 கிலோ மட்டனை வந்து வெறும் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நான் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் குக்கரில் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் 20 நிமிஷம் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது மட்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3/4 கிலோ ரைஸில் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 பூண்டை வந்து நல்லா அதோடைய வெளித்தோல் மாத்திரம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 3/4 கிலோ ஜீரக சம்பா ரைஸையும் நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஊற போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 துண்டு இஞ்சையும் தனியாக நம்ம பேஸ்டாக்கி வச்சுக்கலாம். அரிசி கூடவே உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல நான் வந்து 11லேருந்து 12 காஞ்ச மிளகாயை ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து வத்தல் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி சட்டியில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். 1 கேஜிக்கு நம்ம வந்து 200 ml எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 20 கிராம்பு, 5 ஸ்டார் அனிஸ், சின்ன துண்டு சுருள் பட்டை, 2 வெங்காயத்தை நான் நீளவாக்காக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தக்க நீங்கள் எத்தனை பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கலாம். நான் 9 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். மட்டன் பிரியாணிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல காரம் எடுத்துக்கிடும். ஸோ நீங்கள் சாதாரணமாக சேர்க்குறத விட ஒரு இது கூட சேர்க்கலாம். வெங்காயம் கலர் மாற ஆரம்பிக்கிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை நீளவாக்காக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற வத்தல் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கை போல் மல்லித்தழையும் ஒரு 1/2 கை போல் நம்ம புதினாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா எண்ணெய் விட்டு வர்ற ஸ்டேஜில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனில் நம்ம வெறுமனே உப்பு மஞ்சளும் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்குறோம். இந்த மட்டன் வந்து மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆகும். ஈவனாக நீங்கள் குக் பண்ணுங்கள். இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 200 ml தண்ணியை நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்படி நமக்கு கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம இதில் ஒரு 100 ml தயிர், அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு, மீடியம் சைஸ் லெமன், இதை நான் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுற போகிறேன். 5 minutes இது நல்லா நமக்கு பிளெண்ட் ஆகட்டும். ஒரு வெங்காயத்தை க்யூபாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நம்ம வெங்காயத்தை லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம். அரிசி கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக அரிசி உங்களுக்கு 7 to 10 minutes 7 minutesல உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ரிமூவ் பண்ணி கரெக்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துட்டு நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து உடனே இருத்துருங்க. இந்த அரிசியை நம்ம அப்படியே இதில் தட்டிடுறோம். நம்ம அரிசியை போட்ட பிறகு லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் நீங்கள் அப்படியே கிளறி விட்டீங்கன்னு சொன்னால் ஈவனாக அந்த மசாலா வந்து ரைஸோட மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் ரொம்ப அவசரமாக இல்லாட்டினா அதிகமாக கிளறக்கூடாது, லைட்டாக நீங்கள் பண்ணால் போதும். நம்ம அந்த தண்ணியும் இதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது இதை நம்ம இப்போது ஒரு 15 minutes தம் போட போகிறோம். ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வெயிட் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு 15 minutes ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு ரெடி ஆயிரும். 15 minutes ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணால் நம்முடைய பிரியாணி ரெடி.
நம்முடைய பெங்களூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொல பொலன்னு நமக்கு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்முடைய சுவையான பெங்களூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி.